நெக்ஸ்ட்டு நம்ம கோன் ரெடி பண்ண போகிறோம். நமக்கு கோன் ஷீட்ஸ் இது வந்து செல்லோஃபேன் ஷீட்ஸு நிறைய வேரியேட் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இந்த கலரில் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து சில்வர் உள்ளே இருக்க மாதிரி பார்த்து கொஞ்சம் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோன் ரெடி பண்ண என்ன செய்யணுன்னா 3/4 வந்து நம்ம அந்த கவரை பிரிச்சுட்டு இந்த மாதிரி கார்னரை பிடிச்சி அப்படி அழகாக சுற்றிட்டே வந்தோம்னா நமக்கு கோன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் பிட் விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பிட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா செலோ டேப் வந்து ஒட்ட வச்சுக்கணும். அந்த குட்டி பிட்டில் வந்து நம்ம செலோ டேப்பை வந்து ஒட்ட வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு திருப்புனீங்க அப்படின்னா கோன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ கோன்ஸ், இப்போ எனக்கு 50 கோன்ஸ் ரெடியாக இருக்குன்னா நான் வந்து 50 கோன்ஸ் வந்து நான் என்ன செஞ்சுக்கணும், நான் வந்து ரெடி பண்ணிக்கணும். 50 கோன்ஸ் முன்னாடியே நான் வந்து இந்த கோன்ஸை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி நம்ம வந்து கோனுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மெஹந்தியை உள்ளே ஃபில்லப் பண்ணி ஈச் கோன் வந்து 30 கிராம்ஸ் இருக்கணுங்க. அது கோனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய மெஹந்தி ஃபில்லப்ஸ் வந்து 30 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா 30 கிராம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி உள்ளே வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறேன். நம்ம அதை வந்து கார்னரில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். போட்டோன்னா அழகாக அதை அமுத்த உள்ளே இறங்கிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா கோன்ஸும் நான் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் எப்படி கோன் வந்து சீல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கோன் சீலிங்க்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் இதை பாருங்கள். நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பேஸ்ட் ஒட்ட வச்சுட்டு கொஞ்சம் கூட கோனில் இருக்க அந்த இது வந்து மெஹந்தி வந்து வெளியே லீக் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா அமுத்தி நல்லா என்ன செய்யணுங்க, இந்த மாதிரி டைட்டாக போட்டு சுருட்டி ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி எல்லா சைட்ஸுமே என்ன செய்யணுங்க, செலோ டேப் வந்து ஒட்டிக்கணும். ஒரு 3 செலோ டேப்ஸ் வந்து ஆகும். அதை வந்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒட்டிக்கணுங்க. அப்புறமா கீழே வந்து ஒரு சின்னதாக கொஞ்சோன்ட்டு ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து அது கோன் இது பண்ணுவோம். கோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹோல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண வேண்டியது தான். எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சியாக வரும், நல்லாயிருக்கும்.